ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் 2 சுக்கிர பயிற்சி நடக்கிறது. ஃபஸ்ட்டு டிசம்பர் 2ஆம் தேதி நடந்துடுது. டிசம்பர் 28ஆம் தேதி 28/12/2024 அன்று சுக்கிர பயிற்சி நடக்கிறது. எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால்னா, மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல சுக்கிரன் சனியோடு சேர்ந்து 1 மாதங்களுக்கு இருப்பார். 1 மாதம், அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் 28, 2024 ஜனவரி 28, 2025 வரை இந்த சுக்கிரன் கும்பராசியில் இருப்பார், சனியோடு சேர்க்கை. இந்த சுக்கிர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். சுக்கிரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன், களத்திர ஸ்தானத்துக்கும் அதாவது ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க. அதே சமயம் அந்த நபர்கள், அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார். அது எதுக்கு சார் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா? உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா? நல்லா நடக்குமா? உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா? இல்லாட்டி சில பேருக்கு, எனக்கு நேத்தி கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அவருக்கு என்னென்னா, கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த கும்பராசி, மீனராசி, மேஷராசி, அதுக்கப்புறமா அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள், கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய விஷயத்தில் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரத்துக்குண்டான சூழ்நிலை இருக்குது. இது கடகராசிக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. மீன ராசிக்கும் கும்பராசிக்கும் இப்போ கொஞ்சம் சீரியஸான ட்ரபிளில் போயிட்டுருக்கு. மேஷ ராசிக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ், ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சுக்கிரன் நமக்கு சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல், உங்களுடைய வியாபாரம், உத்தியோகம், சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும், கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மாதாந்திர நிகழ்வு. இந்த சுக்கிரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதல் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்கள் உங்கள் ராசியிலேருந்து 6, 7 அல்லது 10, இந்த 3 இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் தசமஸ்தானத்தில், அதாவது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கிரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்கள், வளர்ச்சி, திருமண வைபோகம் நடத்துதல், நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது, யாருக்கெல்லாம் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்கள், சில வாரங்கள்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களுடன் அந்யோன்ய போக்கு ஏற்படுத்துறது, கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம், ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நெருப்பும் பஞ்சும் இருந்த மாதிரி, சேர்ந்து இருக்கிற மாதிரி, சுக்கிரன் பஞ்சு, செவ்வாய் நெருப்பு, இந்த 2 கிரகங்களும் நேருக்கு நேராக பார்த்ததுனால காதல் வயப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்திருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் அதீதமான காதலுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 2ஆம் இடத்து சுக்கிரன் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினா சரி, எதிரிகள் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அடங்கிடுவாங்க. அப்பேற்பட்ட இனிமையான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில சமயம் அதிகாரமாகவும் பேசுவீங்க, சில சமயம் குதர்க்கமாகவும் பேசுவீங்க. அதுக்கு காரணம் 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி.
நீண்ட நாட்களாக பணப்பிரச்சனையினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு பணப்பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக 4ஆம் இடத்தை சனி பார்த்ததுனால உங்களுடைய பெட் அனிமல்ஸ், நீங்கள் நாய், பூனை இந்த மாதிரி ஏதாவது பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை யானை, பசுமாடு போன்ற பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது சம்பந்தமான செலவுகள் ஏற்பட்டு இருந்தது. இப்பொழுது அதுவும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீரினால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சனி சுக்கிரன் சம்பந்தப்பட்டாலே மழை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா மழை இல்லாட்டி பனி. இந்த பனி ஓரளவுக்காவது சமாளிக்கலாம், ஆனால் மழை வந்ததுன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இந்த இடமாற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். அந்த அதிருப்தியை சமாளிக்கிறதுக்கு உண்டான வாக்குச்சாதுரியத்தை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், சேல்ஸில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, எந்த இடத்துலலாம் நீங்கள் பேசினா உங்கள் கம்பெனிக்கு பணம் உருங்கிற மாதிரி இருந்துன்னா அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா, குடும்ப எதிரிகள் உங்கள் குடும்பத்து பேரில் கேஸ் ஃபைல் பண்ணணும், உங்கள் பேரில் போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு பேசினா போதும். மகுடிக்கு மயங்கின பாம்பு போல் அடங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்குது, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாரு. அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களின் எதிர்ப்புத்தன்மை குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது டிசம்பர் 28 ஜனவரி 28 வரைக்கும் மகர ராசிக்கு குடும்ப சந்தோஷத்தையும் பண வருமானத்தையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையின் எதிரிகளையும் நீங்கள் பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் சனி சேர்க்கையினால் எதுவும் பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் ஹனுமன் சாலிசா காலை மாலை 2 வேளைகளிலும் சொல்லி வாருங்கள். முடிஞ்சதுன்னா சாயந்தர வேளையில் லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை சேர்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹனுமன் சாலிசா சொல்லிட்டு வாங்க. தடைகள் விலகி குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் 1 மாதத்திற்குண்டான பலன்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும், இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், குறிப்பாக 2025 வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.